கார்பரேஷன் மாநகராட்சியை சேர்ந்தவங்களும் ஆர்ஐ டிராஃபிக் போலீஸ் இவங்க என்ன பண்ணாங்க, காலையில் ஒரு ஜேசிபி வண்டி ஒரு லாரி ஒரு டீமோட வராங்க. வந்துட்டு இவ்வளோ நிற்கிற பஸ்ஸை ஒரு கேள்வி கூட கேட்கறது கிடையாதுங்க. அங்கே அவ்வளோ கார் ஆடி BMW பென்ஸ்னு ஏகப்பட்ட கார் இருக்குது, அதையும் ஒரு கேள்வி கூட கேட்குறேன். ஆட்டோக்களை மட்டும் அப்படியே ஜேசிபியில் தூக்கி லாரியில் போடுறாங்க. லாரியில் போட்டு அப்படியே க்ரஷ் பண்ணி சேஸ் வரைக்கும் உடைச்சிருக்காங்க. அந்த வண்டியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், உடைக்கிறாங்க. எங்களோட கேள்வி என்னென்னா, நாங்கள் போய் அதிகாரி நிற்கிறாரு, ஏஐ நிற்கிறாரு, ஆர்ஐ அந்த மாதிரி நிற்கிறாங்க. அவங்ககிட்ட போய் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், அம்மா நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் எடுத்துகிட்டு போய், ஐயா நீங்கள் சொல்லியிருந்தாங்களா, நான் ஒரு ஏஐ என்கிட்டலாம் கேள்வியே கேட்கக்கூடாது, நீங்களாம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, வண்டி சுடுகாட்டில் இருக்குது போய் எடுத்துக்கோ. சரி அப்பயும் பரவாயில்ல, அதிகார தோரணை திமிரில் பேசுகிறாங்க, நமக்கு வண்டி தானே முக்கியம், வண்டியை போய் எடுக்கலாம் சொல்லி பார்க்கும்போது தான் பேரிடியாக இருக்குதுங்க. வண்டி எல்லாமே கண்டம். வண்டி எடுத்து லாரியில் வச்சு இவங்க மேலே ஜேசிபி வச்சு அமைக்கி க்ரஷ் பண்ணிட்டாங்க. சேஸ் எல்லாமே டேமேஜ். இன்னும் இந்த வண்டியை ரெடி பண்ணால் 1.5 மாதம் ஆகும். ஏற்கனவே 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு வெளியில் அதிகமாகுதுன்னு தான் நம்ம இங்கே எடுத்து வந்து விட்டோம் வண்டியை. இப்போ ஒரு வண்டியை 30,000 40,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? ஏன்னா நான் என்னோட கேள்வி, ஒரு பஸ்ஸோட ஓனர், ஒரு காலேஜ் பஸ் அங்கே நிற்குது, அந்த ஓனர் 300 கோடி 400 கோடி சொத்து இருக்கும், அவரோட பஸ்ஸில் நீங்கள் ஜேசிபி போகிறதுக்கு இந்த அதிகாரம் இருக்குதா? உங்களுக்கு அந்த தெம்பு இருக்குதா இந்த கவர்மெண்ட்டுக்கு? அங்கே போட மாட்டீங்க. அதே ரோட்டில் ஆடி BMW கார் நிற்குது. என்னங்க ஐயா, டிங்கர் கடை அங்கே தான் ஐயா இருக்குது. இன்னும் டிங்கர் கடை அங்கே தான் இருக்குது. அதாவது அவங்களுக்கு என்னென்னா, ரோட்டில் நாங்கள் வேலை செய்கிறோன்றதை காமிக்கிறதுக்கு யார் இழிச்சவாங்க, ஆட்டோ ஓட்டுறோம்னு வச்சா கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னு அவங்க நினச்சின்னு இருக்கிறாங்க சார். ஆட்டோ ஓட்டுறோம் ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிச்சு இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிறாங்க. நாங்கள் தான் டேக்ஸ் அதிகமாக கட்டுறோம். ஒரு நாளைக்கு 7 லிட்டரு 10 லிட்டரு எங்கள் ஆளுங்க ஆட்டோவில் பெட்ரோல் போடுறாங்க. ஒரு லிட்டருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் எவ்வளோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் எவ்வளோன்னு எங்களுக்குலாம் தெரியாதுன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதிகமாக டேக்ஸ் கட்டுறது நாங்கள் தான். ஆனால் எங்களை இவங்க 3ஆம் தர குடிமக்கள்லாம் நடத்துகிறாங்க. இன்றைக்கி இப்போ எங்கள் ஆட்டோவை வந்து வாழ்வாதாரங்க. ஒரு ஆட்டோவை பார்க்கக்கூடாது. கார் வேறு, பைக் வேறு, ஆட்டோ வேறுங்க. ஆட்டோன்றது ஏங்க வீட்டு வாடகை கொடுக்கணும், ரேஷன் வாங்கணும், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், வண்டிக்கு டியூ கட்டணும், போச்சுங்க. இதுலேருந்து அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். ஏன்னா 1.5 மாதம் வண்டி ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு செலவு, அதுக்குள்ளே வீட்டு வாடகை, ஒரு இடத்துல 4 இடத்துல வட்டிக்கு வாங்குவான், அதை கட்டணும். எத்தனை சுடுகாட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி வண்டியை. நீ என்ன பண்ணிடணும், வண்டி நிற்குதா ரோட்டில், நேராக எடுத்துன்னு போய் ஸ்டேஷனில் நிறுத்து, எங்களுக்கு ஃபைனை போடு, நாங்கள் பேப்பர் சப்மிட் பண்ணிவிட்டு உனக்கு நான் ஃபைனை கட்டுறேன், கோர்ட்டுக்கு கட்டுறேன், இல்லை நீ ஃபைன் போட தப்புன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போகிறேன். அதுக்கு அரசியலமைப்பில் எனக்கு சட்டத்தில் அதிகாரம் இருக்குது, சரிங்களா? நீ போடுற எஃப்ஐஆரை நான் ஏற்றுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நீ என் மேலே கேஸ் போடுறியா, வண்டி நான் இதுக்காக விட்டேன், நான் யூரின் பார்த்துருந்தேன், ஏதோ ஒரு காரணம் இல்லை ஃபைன் கட்டினா கட்டிட்டு போகிறாங்க. வண்டியை வந்து ஜேசிபி வச்சு தூக்கி லாரியில் வச்சு உடச்சி இந்த மாதிரி சுடுகாட்டில் டம்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மமதையில் ஆடிட்டு இருக்கீங்களா? இதை கேள்வி கேட்குறது ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஐயா வண்டி விட்டு 4 நாள் இருக்குமா? வண்டி விட்டு 1 வாரம் இருக்குங்க. வேலை நடந்துன்னு இருக்குது, டிங்கர் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு, பணம்லாம் கட்டியாச்சு. நாளைக்கு காலைல வந்து வண்டி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு டிங்கர். இன்றைக்கி காலைல ஃபோன் அடிக்கிறாரு, ஐயா வண்டியை வந்து ஜேசிபியில் லாரியில் போட்டு எடுத்துன்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லோரும் கிளம்பி ஸ்டாண்ட்லேருந்து எல்லோரும் ஓடி வந்து பார்த்தா வண்டியை காணோம். ஏஐ கிட்ட போய் கேட்குறோம். அனாவசியமான பதில், அதிகார தோரணை, என்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. 168 சார், 168 ஏஐ கிட்ட கேட்குறேன், ஐயா வண்டி எடுத்து போயிருங்க, வண்டி எங்கன்னு கேட்டால் எங்களெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா, நான் ஏசி கிட்ட பேசுறியா, டிசி கிட்ட பேசுறியா, யாராக வேணாலும் இருக்கட்டங்க, தவறு செய்தால் நீங்கள் எத்தனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துங்க, வண்டி ரோட்டில் இருந்தால் எத்தனை கேஸை போடுங்க, நாங்கள் ஃபைன் கட்டு போகிறோம். வண்டியை உடைச்சிங்க. இதை கேள்வி கேட்டால் ஆணவமான பேச்சு, ரொம்ப திமிரான பேச்சு. இப்போ என்ன ஆகிட்டோம்னா, இவங்க எல்லாருக்கும் நம்மளாம் கேள்வியே கேட்கக்கூடாது போலது, அப்படி ஒரு மனநிலைக்கு இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அதுக்காக தான் இதை நான் இந்த இஷ்யூவை கொண்டு வரேன். அம்பேத்கர் எல்லாருக்கும் சமமான சட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அம்பேத்கரை கொண்டாடுற இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட்டு இந்த சமூக நீதி சமத்துவம் எங்கே போச்சுன்னு நான் கேட்குறேன். இந்த பஸ்ஸு மேலே போய் உங்களோட ஜேசிபியை வைக்க முடியுமா? உங்களுக்கு அந்த திராணி இருக்குதா? இல்லை ஒரு ஆடியோ ஒரு BMW தூக்கி ஒரு லாரியில் போட்டு க்ரஷ் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு தைரியம் இருக்குதா? ஆனால் ஒரு ஆட்டோக்காரன் என்ன வேணாலும் பண்ணிடலாம்ல. ஏன்னா நாங்கள் வந்து கேட்பார் கிடையாதுங்களா? அப்படி கிடையாதுங்க. இந்த சட்டம் இருக்கிறவனுக்கு கிடையாது. அம்பேத்கர் எழுதின சட்டம் இல்லாதவனுக்கு தான். இல்லாதவனை மேலே கொண்டு வரதுக்கு தான் அரசியலமைப்பு சட்டம். எங்களுடைய கோரிக்கை, எங்கள் வண்டியை எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. எங்கள் வண்டிகளை நீங்கள் உடைச்சது தவறு. நீங்கள் வண்டியை ஜாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்டேஷனில் வச்சுருந்தீங்கன்னா ஃபைன் கட்டிட்டு போகிறதுக்கு நாங்கள் அரசியல் சட்டத்தை மதிக்கிறது நாங்கள் தயாராகிறோம். நீங்கள் சட்டத்தை மீறி இருக்கிறீங்க. வண்டியை உடைக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாதுங்க. நீங்கள் வண்டியை உடைச்சிருக்கிறீங்க. வண்டியை உடைச்சிருக்கிறீங்க, அது சுடுகாட்டில் எடுத்து வந்து போட்டிருக்கீங்க. இது என்ன சார்? கேட்டால் சுடுகாட்டில் இருந்து போய் எடுத்துக்கோங்க வண்டி. என்ன சார் இது முறை? இது நீங்கள் எங்கே வேணாலும் விடுங்க சார், எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம் சார். இப்படி உடச்சி போட்டால் இதை ரெடி பண்ணுறதுக்கு 1.5 மாதம் ஆகும் சார். அதிகாரிகளை போய் கேள்வி கேட்கும்போது அவர் வந்து அதிகார தோரணையில் பதில் சொல்கிறாரு. உங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுன்றாரு. நாங்கள் கவுன்சிலர்கிட்ட பேசுகிறோம். கவுன்சிலராக வண்டி அங்கே இருக்குதுப்பா, வண்டி வேணா கொடுக்க சொல்கிறேன். வண்டி உடைச்சது யார்?
வண்டி உடைக்கிற அதிகாரம் சார். அவரை போய் கேட்டாக்க நான் ஜேசிபி டிரைவர், அவங்க சொன்னதான் நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. இது அப்படியே ஒருத்தர் கை காட்டிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு தீர்வு வேணும் சார். எங்கள் வண்டியை ரெடி பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட இப்போ பொருளாதாரம் கிடையாது சார். நான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சோமோட்டோ எடுக்கிறாங்க சார் நீதி அரசர்கள்லாம். இவங்களும் டேக்ஸ் பேயர் சார். நாங்களும் இந்த நாட்டோட பிரஜை தானே. இங்கே வந்து குடியுரிமை இருக்குதா இல்லையா? ஏன் எங்களை மூணாம் தர மக்களை நடத்துகிறாங்க? எங்களை சரியாக நடத்தலை. ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் அவங்களுக்கு எது சரின்னு படுதோ சோமோட்டோ கேஸ் எடுத்து நீங்கள் நீதி அரசர்கள் நடத்துகிறாங்க சார். இது ஒரு கேஸாக எடுக்கணும் சார். இது சாதாரண விஷயம் கிடையாது சார். இது எந்த கவர்மெண்ட்டையும் நடந்தது கிடையாது சார். சர்வாதிகாரம், இது உச்சகட்ட சர்வாதிகாரம் சார். எங்கள் வண்டியை உடைச்சதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது சார். எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, குழந்தை மாதிரி வச்சுக்கிறோம் சார் வண்டியை. நாளைக்கு காலை ஸ்கூல் சவாரி போனோம் சார், இவனுங்க கொடுப்பானுங்க சார் வண்டி. நாளைக்கு காலை ஸ்கூல் சவாரி போச்சுனாக்கா எல்லாருக்கும் பொழப்பு போய்டுமே சார். இது இவங்களோட வாழ்வாதாரத்துக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க? கவுன்சிலர்கிட்ட போய் கேட்குறோம். கவுன்சிலருமே அது மாதிரி தான் பதில் சொல்கிறாரு. அதிகாரியம் பண்ணுறாங்கப்பா, அந்த ரோட்டில் வண்டி நிறுத்தி வச்சா என்ன பண்ண? அவங்ககிட்ட நான் திருப்பி கேள்வி கேட்குறேன் சார். அந்த பஸ் நிற்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல. அவ்வளோ பெரிய பஸ் நிற்கிறது கண்ணுக்கு தெரியல. அவ்வளோ பெரிய BMW இவ்வளோ கப்பல் மாதிரி நிற்குது, அது கண்ணுக்கு தெரியல. இல்லாதப்பட்ட ஆட்டோ தானே, இவனை அடிச்சா கேட்கறது ஆள் கிடையாது நினச்சின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் விட முடியாது சார். இதனால் என்ன வந்தாலும் சரி, நாங்கள் கடைசி வரைக்கும் போராட்ட தயாரிக்கோம். எங்களுக்கு இதுக்கு நிவாரணம் வேணும் சார். எங்கள் வண்டியை உடைச்சவங்க எங்கள் வண்டியை ரெடி பண்ணி கொடுக்கணும். அவர் ஏஐ கிட்ட இவங்க ஃபைன் போடுவாங்களோ இல்லை அவர் சஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். யார் சொல்லி இல்லை அந்த ஜேசிபி பண்ணுறவரும் அவரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் சரிங்களா. அந்த ஜேசிபி ஓட்டணும் யார் சொல்லி இவங்க பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நாங்கள் பாதிக்கப்பட்டோம். இன்றைக்கி வண்டி உடஞ்சி போச்சு, வாழ்வாதாரம் நடுத்தரில் நிற்கிறோம் சார். இதுக்கு இந்த அரசாங்கம் தான் சார் பொறுப்பு. அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி உங்ககிட்ட ஃபைன் வாங்குறாங்களா என்ன பண்ணாலும் தெரியாது. எங்களுக்கு வண்டியை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும் சார். வண்டியை ரெடி பண்ணி கொடுக்கணும் சார். உண்மையிலே எங்ககிட்ட பைசா கிடையாது. இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. நாளைக்கு காலை ஸ்கூல் காசு கொடுத்தாலுமே 1.5 மாதம் ஆகும் வண்டி ரெடி பண்ணுறதுக்கு. காசு இருந்தாலுமே 1.5 மாதம் ஆகும். அப்போ இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? இதை போக்கு இப்படியே போயிட்டு இருந்தால் நாங்கள் எங்கே போய் முறையிடுறது? அதனால தான் நாங்கள் மீடியாவை நம்பி வந்திருக்கிறோம். தயவுசெய்து இந்த மீடியா வந்து இந்த ஜனநாயகத்தோட 4வது தூண். நீங்கள் தான் காப்பாற்றணும். தயவுசெய்து காப்பாற்றுங்க.